ஹே கைஸ், அனைவருக்கும் வணக்கம். சிறுகடை காசை ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எபிசோடில் பெருசாக ஒன்று சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரோகிணியை வச்சு செஞ்சாங்க. ஸோ ரோகிணிக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு சாமியார் வச்சுருந்தாங்க. அந்த சாமியாரும் ரோகிணியை வந்து பேய் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அடித்து வலிச்சா தான் வந்து பேய் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அதனால் ரோகிணியை வச்சு வெளுத்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது அந்த கான்ஸ்டபிளுக்கும் முத்துக்கும் சண்டையாச்சு இல்லையா. அந்த கான்ஸ்டபிள் இப்போது முத்துவை பழி வாங்க ஆரம்பிக்கிறாரு. முத்து வந்து ஒரு சவாரிக்கு அழைச்சிட்டு போகும்போது அர்ஜென்ட்டாக ஒரு நோ என்ட்ரியில் போனதால் இப்போ அந்த கான்ஸ்டபிள் முத்துவை துரத்தி பிடிச்சிட்டு போயிட்டு காரையும் வந்து சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ இதனால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சின்னதாக ஒரு மனஸ்தாபம் அப்படின்றது ஏற்படுது. மீனாவும் முத்துவுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டில் போயிட்டு ஒரு உதவியும் கேட்குறாங்க. ஸோ முத்துவுக்கு அந்த வண்டி வந்து திருப்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதான் அடுத்த நாளைக்கான எபிசோடில் இருக்க போகுது அப்படின்றதாலும் கண்டிப்பாக முத்துவுக்கு அந்த வண்டி கிடைக்க தான் போகுது. பட் இருந்தாலும் அந்த பிசிஆரில் முத்துவுக்கு இன்னமும் அந்த சண்டை அப்படின்றது அதிகமாக தான் செய்யும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத. பட் இருந்தாலும் நாளைக்கு எபிசோடில் ரோகிணியை வச்சு செய்கிறாங்க நம்ம விஜயாவும் மனோஜும். ஸோ அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அடித்தா ரோகிணி வலிச்சா தான் வந்து பேய் போகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரோகிணி தூங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா பெரம்பை வச்சு காலிலே வெளுக்கிறாங்க. ரோகிணி வலியில் கத்துறாங்க. ஸோ இந்த வலிக்கு விஷம் ரோகிணி உண்மையை ஒத்துட்டு போயிடலாம். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. ஸோ எபிசோடு எப்படி போயிட்டுருக்கு, மொக்கையாக போகுதா, நல்லா இருக்கா, ரோகிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.